ஆதிசக்தி குருவடி சரணம், திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. இந்த இடத்துல மகாபெரிவா மகிமையை பார்ப்போம். மகாபெரிவா செம்மங்குடி பட்டாபிராமன் மணி ஐயர்பா அவாத்தில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்ப யானை மேலே லக்ஷ்மியை இது பண்ணி கூட்டிகிட்டு வரும். அப்போ எல்லா பூஜையும் பண்ணின்னு இருக்கா, திடீர்னு யானைக்கு மதம் பிடிச்சிருது. எல்லாருனாலையும் தாங்க முடியல, போட்டபடி எல்லாம் அரண்டு அடிச்சுட்டு ஓடுறா. அப்போ மகாபெரிவாட்ட இங்கே சொல்கிறப்ப எல்லாம் யார் யாருக்கு தகவல் சொல்லணுமோ சொல்கிறோம். ஆனால் அவ்வளோ பண்ணி வச்சுருக்கு. மதம் பிடிச்ச யானையை நம்ம எப்படி அடக்க முடியுமா? அதுவாக அடங்கினாதான். என்னப்பா இப்படி பண்ணுற கடவுளே அப்படின்ட்டு எல்லாம் கத்துறா. எல்லாத்தையும் பிச்சு போடுது. தகவல் கொடுக்குறா, யார் யாருக்கு கொடுக்குங்க, வரல இன்னும். அப்போ திடுன்னு ஓடி வருது. கிட்டக்க சொம்ப அடிச்சுட்டு கீழே போட்டுட்டு ஓடுறா எல்லா பேரும். அப்போ அங்கேருந்து மகாபெரிவா வரா. மகாபெரிவா என்னப்பா கிட்டக்க போகாதீங்கோங்கிறா. என்னப்பா இப்படி படுத்துறியே, இப்படி மதம் பிடிக்கலாமா, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண் பார்வையில் பார்த்தா பெரியவா. அந்த ஒரு பார்வையே போதும். அக்கணமே கஜேந்திரன் என்ன செஞ்சால் மதம் சாந்தமாயிட்டார். அப்போ அங்கேருந்து இப்படி தடவி கொடுக்குறார். தடவி கொடுத்துட்டு நிறைய தன்னை வைக்கிறார். என்ன சாப்பிட்றதுக்கு பழங்கள், ஏன்னா அது சாப்பிடவே இல்லையே, உக்கிரகமாக இருக்கே, சாந்தப்படுத்தணுமே. யானை சாதம் எல்லாம் வைக்கிறப்ப ஒன்றுன்னா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு சாந்தமாகிடுது. அப்புறம் தடவி கொடுத்து, இனிமேல் இப்படி பொறுமையாக இரு, கோவப்படக்கூடாது, எதுக்கு உனக்கு அப்படின்ட்டு இப்படி தடவி முள்ள சொல்லவும் அதோட இடத்துக்கு அது போயிடுது. ஆக மனிதங்களோட குணமும் அதுதான். எவ்வளோக்கு எவ்வளோ உக்கிரகமாக ஆகிறா, என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாது. மதம் பிடிச்ச யானைக்கு எப்படி உக்கிரகமாக இருக்கோ அதுபோல் தான் மகாபெரிவா சொல்கிறா. ஒவ்வொருத்தர் குணங்களும் ஒவ்வொருத்தர் வார்த்தைகளும் அதுபடி இருக்குது. என்ன பேசுகிறோம் அந்த நேரத்துக்கு அவள் மனசு புண்படுமே அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அப்போ பெரியவா மாதிரி ஒரு பெரிய நல்ல ஒரு நபர் பக்குவப்படுத்துகிறப்ப நம்ம சாந்தமாயிடும். இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சாந்தமாயிடும். இதுதான் மனித இயல்பு. மனிதனோட இயல்பும் மதம் பிடிச்ச யானை இதுவும் ஒன்றுன்ட்டா மகாபெரிவா கடைசியில். அதனால் எவ்வளோ சாந்தமாக நம்ம இருக்க முடியுமோ நம்மளோட குண்டலினி சக்தியை நம்ம ஏற்றிகிட்டே போகணும். கண்டிப்பாக மூலாதாரம் நம்ம அந்த சக்தியை நம்ம ஏற்றிகிட்டே போகிறப்ப தான் தியானம் மூலமாக நம்ம லௌகீகம் எப்படி இதுவோ அப்படியே உயரணும். கண்டிப்பாக நம்மளோட ஒவ்வொரு அணுவும் நம்மளோட ஒவ்வொரு இதுவும் எப்படி இச்சாசக்தி கிரியாசக்தி இப்படின்ட்டு நம்ம எல்லாமே சொல்கிறோமோ அந்த சக்திகள் மூன்றும் நம்மளுக்கு கிடைக்கணும். கண்டிப்பாக ஒரு தியானம், ஒரு தொண்டு, இது மூலமாக நம்ம எப்பேற்பட்ட ஒரு தொண்டனுக்கு தொண்டு செய்தால் அந்த குருவுக்கு செய்வதற்கு சமம். நம்ம கவலைகளை எப்படி கடவுள்கிட்ட முறையிடணுமே தவிர மனிதாட்ட நம்ம முறையிட முடியாது. முறையிட்டோம்னா ஒரு சில மனிதாவை பாருங்களேன், நம்ம சொல்கிறப்ப நம்ம முன்னாடி ஊன்னு கேட்டுட்டு பின்னாடி வேறு மாதிரி பேசும். அதனால் வேண்டவே வேண்டாம். மனுஷங்கள்கிட்ட நம்ம குறைய நம்ம சொல்லவே வேண்டாம். தெய்வத்துக்கிட்ட முறையிடுவோம். தெய்வமும் நின்று காது கொடுத்து கேட்போம். கண்டிப்பாக நம்மளோட குறைகளை சீக்கிரம் நிறைவேற்றி கொடுப்பார். கண்டிப்பாக மதம் பிடிச்ச யானை போல் நம் மனம் இருக்கக்கூடாது நேர்களே. நமஸ்காரம்.